எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் நாம் ஒரு 10 டிப்ஸ் பார்க்க போறோங்க. நம்ம உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக வச்சுக்க நம்ம தமிழ் உணவு முறைகள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான சிம்பிளான 10 விஷயங்கள், எந்தெந்த உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாங்க. பட் இருந்தாலுமே கொஞ்சம் எசென்ஷியல். இப்போ நிறைய சளி பிடிக்குது, நிறைய கோல்டு, காஃப் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. சீசன் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இந்த சீசனுக்கு ஏற்ற ஒரு 10 டிப்ஸ் நான் சொல்றேன், கேளுங்க. உணவுகள் என்னென்ன கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டிப்புங்க, காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம குடிக்கக்கூடிய காஃபி, டீ, அதாவது மஞ்சள் தூள், இஞ்சி இதில் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள்ங்க. அதாவது காலையிலேயே இஞ்சி சேர்த்துக்கிறதோ மஞ்சள் சேர்த்துக்கிறதோ நம்ம குடிக்கக்கூடிய பானங்களில் சேர்த்துக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடியது, நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. ரெண்டாவது டிப்ஸுங்க, கண்டிப்பாக ஒரு கருவேப்பிலை செடி அப்படிங்கிறது வீட்டில் வச்சுக்கோங்க. அது மரம் மாதிரியே வளரும். இந்த கருவேப்பிலை நாம் சட்னி தாளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட உண்மையான ஒரிஜினல் மருத்துவ நன்மையை பெற மறந்துடுறோங்க. நாம் காலை உணவு எது சாப்பிட்றதா இருந்தாலும் அதில் கருவேப்பிலை இருக்குது அப்படின்னா அந்த கருவேப்பிலையை நம்ம அப்படியே டைரெக்டாகவே உணவோட சேர்த்து சாப்பிட்றது, சட்னியோடவோ இட்லிக்கு தோசையோடவோ எதோடவோ சேர்த்து இந்த கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறது காலையில் அப்படிங்கிறது மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் வீட்டிலேயே ஒரு கருவேப்பிலை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல்ங்க இந்த காலத்துல. துளசியை விட முக்கியம் கருவேப்பிலை. மூணாவது, இந்த சீசன்ல நீங்க சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்க வைட்டமின் சி. அதுக்கு நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கணுங்க. முருங்கைக்கீரை கிடைச்சிச்சுன்னா அழகா எடுத்து வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க. டெய்லியுமே முருங்கைக்கீரையை பயன்படுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துங்க. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய அந்த தாராளமான வைட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் பல்வேறு நன்மைகள் நம்ம உடம்புக்கு தரும். நாம் சாப்பிடக்கூடிய சாம்பார்லையுமே கூட ஜஸ்ட் இந்த கீரையை போட்டு குக் பண்ணி, எந்த சாம்பார் இருந்தாலும் சரி அதில் இந்த கீரையும் சேர்த்து குக் பண்ணி நாம் சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு நன்மை தருங்க. நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸுங்க, ஒரு இம்யூனிட்டி ஸ்பைஸ் மிக்ஸ். இது ஏற்கனவே நான் என்னோட வீடியோவில் செஞ்சும் காமிச்சிருக்கேன். அதாவது சீரகம், கொத்தமல்லி விதை, கருஞ்சீரகம், சுக்கு, இந்த 4 விஷயங்களையும் வச்சு நம்ம ஒரு பொடி தயார் செஞ்சு வச்சுக்கணுங்க. இதுதான் இம்யூனிட்டி ஸ்பைஸ் மிக்ஸ். இந்த பொடியை நம்ம காய்கறி, கூட்டு, பொரியல் எல்லாத்துலேயுமே டெய்லி பயன்படுத்தணுங்க, நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க. ஐந்தாவது, ரசம் அப்படிங்கிறது மிளகு ரசமா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மிளகுத்தூளும் பூண்டும் இந்த காம்பினேஷன் உண்மையிலேயே நம்மளுக்கு பல்வேறு நன்மைகள் தரக்கூடியதுங்கிறதுனால மிளகு ரசம் சாப்பிடணும். மதியான நேரத்தில் மிளகு ரசம் செய்முறையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆறாவது முக்கியமான டிப்ஸுங்க, இது கிடைக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க. பெரிய நெல்லிக்காய்ங்க, ஆம்லா. பெரிய நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய நன்மைகள்ங்கிறது இவ்வளோன்னு கிடையாது. ஆனால் நம்ம ஊர்க்காவாக செஞ்சு சாப்பிட்டு அதோட நன்மைகள் பெறுவதை விட பெரிய நெல்லிக்காய் ஜூஸாக செஞ்சு சாப்பிடலாம். பெரிய நெல்லிக்காய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து பயன்படுத்தலாம். தயிர் சாதம் சாப்பிடும்போது பெரிய நெல்லிக்காய் சாப்பிடலாம். ஏதாவது ஒரு வகையில் டெய்லி பெரிய நெல்லிக்காய், ஆம்லா சேர்த்துக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏழாவது முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம உணவில் சேர்த்துக்க வேண்டியது, குறிப்பாக ஜீரணத்துக்கும் நல்லது, இதில் இருக்கக்கூடிய ஃபைபர், நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வாழைத்தண்டுங்க. வாழைத்தண்டு அப்படிங்கிறது வாரத்துக்கு ஒரு வாட்டியாது, இது டெய்லி கிடையாது, வாரத்துக்கு ஒரு வாட்டியாது வாழைத்தண்டு அட்லீஸ்ட் உங்கள் உணவில் பொரியலாவோ இப்படியோ செஞ்சு சேர்த்துக்கணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழைத்தண்டு. எட்டாவது, டீ அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஈவினிங் நேரத்துலையாவது ஹெர்பல் டீ மாதிரி. இப்போ பட்டையை நம்ம சூடு பண்ணி அதோட கன்காக்ஷன் வடிகட்டி குடிக்கிறது, இல்லை இஞ்சியை வடிகட்டி குடிக்கிறது, இல்லை ஆவாரம் பூ, இல்லை செம்பருத்தி பூ, இல்லை சங்குப்பூ பவுடர்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஹெர்பல் டீயை வாரத்தில் 7 நாளும் மாற்றி தினமும் ஒவ்வொரு டீன்னு மாற்றி குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக நிறைய நன்மை தரக்கூடியதுங்க. ஒன்பதாவது, மோர் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப தேவை. மோரில் இஞ்சி, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு போட்டு டெய்லியுமே மோர் அப்படிங்கிறது நம்ம உணவில் சேர்த்துக்கணும். கடைசியாக 10வது, கீரைகள்ங்க. கீரைகளை மறந்துடாதீங்க. பல்வேறு வகையான கீரைகள் கிடைக்குது. இந்த சூழ்நிலைக்கு, கால சூழ்நிலைக்கு என்ன கீரை தேவையோ அந்த கீரையை வாங்கி பயன்படுத்துங்க. இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கீரையை சேர்த்து சொல்லுவேன், அது மணத்தக்காளி கீரை. எனக்கு இந்த 10 டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. லிஸ்ட் போட்டு இப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு உணவு முறையை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.